السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் இருளுக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அனுமதிக்கிறானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அடிபெறலாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு நுழையும் பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அதனுடைய சுன்னத்துகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அன்பானவர்களே, நபவி இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவதும் சலாம் சொல்வதும் வீட்டிற்கு நுழையும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்பதாக நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், ஒருவர் தம் வீட்டிற்கு நுழையும் பொழுதும் உணவு சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் அவருடைய தோழர்களுக்கு சொல்லுவார்கள், இங்கு இரவு உங்களுக்கு தங்குவதற்கு இடமும் இல்லை உணவும் இல்லை என்பதாக ஒரு ஷைத்தான் மற்ற ஷைத்தான் தோழர்களை பார்த்து கூறும் என்பதாக முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுது இந்த துவாவை ஓதுவார்கள். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜி வ கைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஃபரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா வ தவக்கல்னா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு நுழையும் பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டு தான் நுழைவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் என்று சொன்னால் வீட்டிற்கு நுழைந்தவுடன் பல் துலக்குவார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் அந்த சுன்னத்துகளை என்பதாக சிந்திச்சு பார்க்கணும். நாம் ஒரு நாளும் எத்தனையோ தடவை வீட்டிற்குள் நுழைகிறோம், வீட்டிலிருந்து வெளியே வருகிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த சுன்னத்துகளை நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அது பல சுன்னத்துகளை எடுத்து நடந்ததாக ஆகிவிடுகிறது. அந்த துவாவையும் நாம் ஓத வேண்டும். அவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.